சிப்காட் இருக்குது. இங்க சிப்காட்ல உங்களுக்கு யாராவது இங்க வேலை கிடைக்குதா? திமுக ஆட்சி வந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் இருக்கின்ற வேலைகளில் 75 வேலை வாய்ப்பு 75 விழுக்காடு வேலைகளை உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, என்னாச்சு அவங்க சட்டம்? என்னாச்சு அவங்க சட்டம்? ஆனால் நம்முடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த MC சம்பத் அவர்கள் அவர் காலத்துல எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கினார். ஒரு கம்பெனி BYD ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பார்த்தா உலகத்திலே மிகப்பெரிய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் EV கம்பெனி. இன்னைக்கு பார்த்தா டெஸ்லாவோட பெரிய கம்பெனி. BYD பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், சைனீஸ் கம்பெனி, சைனா. நம்முடைய MC சம்பத் அவர்கள் அமைச்சர் நேரத்தில் அந்த கம்பெனி கிட்ட 2800 கோடி முதலீடுல அவர் கொண்டு வந்தாரு. ஆனால் இன்னைக்கு அந்த கம்பெனி அதனுடைய பெரிய தொழிற்சாலை, முக்கியமான தொழிற்சாலை, கார் தயாரிக்கின்ற தொழிற்சாலை, நம்முடைய MP சம்பத் அவர்கள் அவர் கொண்டு வந்தது உதிரி பாகங்கள், BYD கம்பெனி உதிரி பாகங்கள். இப்போ அந்த கம்பெனி முக்கியமான அந்த கார் தயாரிக்கிற கம்பெனி எங்க தெரியுமா போயிடுச்சு? தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு. வெட்கக்கேடாத தெலுங்கானாவுக்கு போயிடுச்சு. காரணம் என்ன? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். காசு கேட்டாங்க, உனக்கு எல்லாம் கொடுக்க முடியாது, தெலுங்கானா கொண்டு போகுது. எவ்வளவு தெரியுமா முதலீடு? 80,000 கோடி. நினைச்சு பாருங்க, 80,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு வரல, தெலுங்கானா கொண்டு போயிட்டாங்கன்னா இவங்க லஞ்சம் கேட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனி. ஒரு 6 மாதத்துக்கு முன்பு ஜப்பான்ல இருந்து ஒரு பெரிய நிறுவனம் முதலமைச்சரை போய் பார்த்தாங்க. கூட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொழில் அதிபர் கூட போனார். எதுக்குன்னா அந்த ஜப்பான் கம்பெனி தமிழ்நாட்டில் முதலீடு நாங்க செய்ய போறோம் அப்படின்னு முதலமைச்சர் போய் பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தாங்க. அந்த சந்திப்பு 20 நிமிஷம் நடந்தது. அந்த ஜப்பான் கம்பெனிக்காரரு அந்த சந்திப்புக்கு பிறகு வெளியில வந்து பேசினாரா, தமிழ்நாட்டில் தொழிலதிபர் சொல்லியிருக்கார். என்ன மீட்டிங் இது? முதலமைச்சர் 2 வார்த்தை தான் பேசினாரு. ஒன்னு வணக்கம், கடைசியில நன்றி. இடையில வாயை திறக்கலையே. என்ன முதலமைச்சர் இப்போ நான் 5000 கோடி இங்க முதலீடு பண்ணுவேன்? முதலமைச்சர் எனக்கு நம்பிக்கையே கொடுக்கலையே, முதலமைச்சர் வாயை திறக்கலையே, நான் ஏன் 5000 கோடி நான் முதலீடு செய்யணும்? இந்த கேள்வி கேட்டுட்டு பிறகு சந்திரபாபு நாயுடு போன் பண்ணாராம். சந்திரபாபு நாயுடு அடுத்த நாள் மீட்டிங் வச்சு அவருக்கு கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் அங்கே சிசிடி ஆந்திராவில் கொடுத்து 1 ஏக்கர் 99 பைசா லீஸ். 1 ஏக்கர் ஆந்திராவில் 99 பைசா 99 வருஷத்துக்கு. ஆனா இங்க 40 லட்சம் ரூபாய் திமுக ஆட்சியில 1 ஏக்கர் தொழிற்சாலைக்கு 40 லட்சம் ரூபாய். அதுல 20 லட்சம் ரூபாய் ஒயிட், 20 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு லஞ்சம் பிளாக். யார் யார் வருவாங்க? எங்க யார் யார் முதலீடு செய்வாங்க? நீ எதுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சம் கேட்கிற? இதெல்லாம் சாதாரண பிரச்சனை கிடையாது. சிப்காட் இருக்கு கடலூர்ல. சிப்காட்ல மண்ணு, மக்கள், தண்ணி, காற்று எல்லாம் மாசடைஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா அது சிப்காட் விரிவாக்கும். அது எங்கன்னா விவசாய நிலத்தை எடுக்கணும். அதெல்லாம் நிச்சயமாக அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.